இட்டுக்கட்டி தானே அப்படியும் கொண்டு வந்தாரு. நீனு இட்டுக்கட்டு, நீனு கற்பனை செய். இவர் மாதிரி கற்பனை செஞ்சு 10 சூறாவை கொண்டு வா. அது கூட தனித்தனியா கொண்டு வர வேண்டாம். வதுவு மனிஸ்ததாத்தும் இந்துன் இல்ல, அல்லாஹ் மட்டும் தனியா விட்டு எல்லாம் சேர்த்துக்க. அல்லாஹ் சொல்றான், இது மாதிரி கொண்டு வருவதற்கு அவனை மட்டும் ஒதுக்கிட்டு நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிறங்க. முகமது கூட சேர்த்துக்கிறீங்க, அதை அடங்கிறது இல்ல. அவரை சேர்த்தாலும் முடியாது. அவரை சொந்தமா உண்டாக்குனாரு, அவருக்கு முடியுமா? நான் கொடுத்ததுனால அது அப்படி இருக்கே தவிர அல்லாஹ் என்ன செய்யறான், ரசூலுல்லாஹ்வோட அங்கிருந்து தள்ளி விட்டு காட்டுறான். வேணும்னா அவரையும் சேர்த்துக்க, தயாரிச்சு காட்டு பார்ப்போம். நான் கொடுத்த மாதிரி என்னை மட்டும் ஒதுக்கிரு, நான் தான் இதை கொடுத்திருக்கிறேன். அதனால இந்த நூலாசிரியனாக இருக்கிற என்னையை தவிர்த்து விட்டு மின்துன் இல்லா, அல்லாஹ்வை தவிர அனைவரையும் நீ ஒன்னு சேர்த்துக்கொள். இன்குந்தும் சாதிக்கும். நீ சொல்ற சொன்னா, நீ சொல்றது உண்மையா இருந்தால் எல்லாருமா ஒன்னா சேர்ந்து இதே மாதிரி கொண்டு வா பார்ப்போம். 10 சூறா கொண்டு வா, முழுசா வேணாம். 11வது அத்தியாயத்துல 13வது வசனத்துல அல்லாஹ் இப்படி கொஞ்சம் இறங்கி சவால் விடுறான். அதுக்கும் முடியல, ஆடுறாங்க. அதுக்கும் அவர்கள் தடுமாறும் பொழுது அல்லாஹ் என்ன பண்றான், வேணாம் ஒரு சூறா கொண்டு வா, ஒரே ஒரு அத்தியாயம். இவர் இவ்வளவு பெருசா இட்டு கட்டிட்டார்ல, நீ சின்னதா இட்டு கட்டு, அது முடியத்தானே செய்யும். அப்புறம் என்ன பண்றான், 10 அத்தியாயத்துக்கு முடியல என்ற உடனே அடுத்தபடியாக குர்ஆன் அறைகூல் விடுகிறது, அம்ய கூலூன் அப்தராகும். அதே மாதிரி தான் அம்ய கூலூன் அப்தராகும், இவர் சொந்தமாக இட்டு கட்டி விட்டார் என்று சொல்கிறார்களா? குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஃபஅது பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி, இது மாதிரி ஒரு சூறாவை கொண்டுட்டு வா. வதுவு மனிஸ்ததாத்தும் மின்துன் இல்லா, அல்லாஹ்வை விட்டு விட்டு அனைவரையும் என்ன செஞ்சுக்க, துணைக்கு அழைத்துக்கொள். இன்குந்தும் சாதிக்கீன், நீங்க மெய்யாளர்களாக உண்மை சொல்பவர்களாக இருந்தால் எல்லாம் சேர்ந்து ஒரு சூறா கொண்டுட்டு வா. இது 10வது சூறாவுல 38வது வசனத்துல அந்த எப்படி அறைகூல அழுத்தம் திருத்தமா திருப்பி திருப்பி இறங்கி இறங்கி அல்லாஹ் என்ன செய்யறான், உறுதிப்படுத்துறான். மொத்தத்தை கொண்டு வா, அது 10 கொண்டு வா, 1 கொண்டுட்டு வா. 1 கொண்டு வந்தோன்னு இப்ப கூட என்ன 1 கொண்டு வரும்போது கூட எப்படி அல்லாஹ் விடுறான், 1 கொண்டு வந்துருவான்னு சொல்லியா? முழு குர்ஆன் சொன்னா முடியாது, 10 முடியாது, 1 சொல்லி இருக்கிறவன் ஒருவரை கொண்டு வந்துட்டா அப்படியா இந்த சவால் விடப்படுது? இல்ல, அல்லாஹ் சொல்றான், அதையும் சொல்றான். 2வது சூறாவுல 23வது வசனத்துல வயின் குன்தும் ஃபீ ரைபி மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா, நமது அடியார் மீது நாம் அருளியதிலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஃபஅது பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி, இது போன்ற ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள். வதுவு ஷுஹதாக்கும் மின்துன் இல்லா, அல்லாஹ்வை தவிர அனைவரையும் நீங்கள் உங்களுக்கு துணையாக சேர்த்துக் கொள்ளுங்கள். இன்குந்தும் சாதிக்கீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இல்லம் தஃபாலு, இதை நீங்கள் செய்யாவிட்டால், இறையில பிராக்கெட் போட்டு சொல்றான், வலன் தஃபாலு, ஒரு காலம் செய்ய மாட்டீங்க. ஒரு சூறாவுக்கே சொல்றான், இதை செய்யாவிட்டால் நரகத்துக்கு பயந்து கொள்ளுங்கள் எச்சரிக்கை பண்ணும்போது நடுவுல போடுறான் அல்லாஹ். இல்லம் தஃபாலு வலன் தஃபாலு, ஒரு காலத்திலும் இதை உங்களுக்கு செய்ய முடியாது. எதை முடியாது? இந்த ஒரு சூறா சவால் கூட எதை விட்டாலும் விட்டுருவீங்கன்னு சொல்லி நாங்க விடல. உங்களுக்கு இயலாது என்பதற்காக விடக்கூடிய சவால், உங்களுக்கு முடியாது என்பதற்காக விடப்படக்கூடிய அறைகூவல் என்று சொல்லி, அப்ப திருக்குர்ஆன் ஒரு விஷயம் நான் சொல்றதான் உண்மைங்கிறத எவ்வளவு கான்பிடென்டா உறுதியா அழுத்தமா இப்படி யாரும் சொல்ல முடியாது. இதுதான் சரி, வா ஏன் வேண்டாலும் பாட்டு பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்வதற்கு ரொம்ப 1000க்கு 1000 உண்மையா இருக்கணும். அப்பதான் அதை சொல்ல முடியும். சின்ன ஒரு மைனஸ் இருந்தா கூட என்ன செய்ய முடியாது, அதை பிடிச்சிட்டு தொங்கிடுவான். அந்த மாதிரி திருக்குர்ஆன் தன்னை தானே என்ன செய்யுது, மெய் என்று நிரூபிக்கிறது. அது மாதிரி இல்ல, நிரூபிக்கிறதோடு நிப்பாட்டாம சரி கொண்டு வர இயலாதா, கொண்டு வர வேணாம். கொண்டு வருவதுங்கிற அது தனி சவால். கொண்டு வர வேணாம், குறை கண்டுப்பா, நீ கொண்டு வர வேணாம், அது முடியாது, அந்த சவாலை விட்டுருவோம். இந்த இருக்குல்ல, இது அது குறை, இது குறை, அது சொல்லு, பட்டியல் கொண்டு வா, அதை பேசுவோமா? குர்ஆன் சொல்லுகிறது, அடே கொண்டு வர முடியல இல்லடா, ஒரு சூறா கூட முடியல இல்ல, சரி அப்ப கொண்டு என்ன நினைக்கலாம், நமக்கு முடியல, இவர் என்னமோ ஒரு விசேஷமான ஒரு ஆளு, அப்படி கூட இருக்கலாம்ல. சில சாதனைகள் உலகத்துல எல்லாருக்கும் நிகழ்த்த இயலாது. எவனோ ஒருத்தன் நிகழ்த்தினான்னு சொன்னா நீ நிகழ்த்துன்னு கேட்டா அதனால அவர் கடவுளாயிர முடியாது, அவர் கடவுள் ஆற்றலை செஞ்சாருன்னு சொல்ல முடியாது. சரி, அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சக்தி இருக்கும் போல இருக்கு, முடிய கட்டிக்கிட்டு வண்டியை இழுக்கிறான், லாரி இழுக்கிறான், அதுக்காக நம்மள இழுக்க முடியுமா? நீ இழுத்து பாருன்னு சவால் விட்டு முடியலன்னா என்ன செய்யக்கூடாது, அப்படி அவனுக்கு தெய்வீக அம்சம் சொல்லிட முடியாது. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான், சரி இது மாதிரி கொண்டு வர முடியலையா, உங்களை எல்லாம் மிஞ்சுற அளவுக்கு பெரிய பண்டிதரா இருக்கிறாரா, அவர் சொந்த அறிவே கூட நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் கிடையாது, ஆனா அறிவுல கூட்டினவரு, அவர் அறிவுக்கு நாங்க நெருங்க இயலாது, அவர் பெரிய அறிவாளியா இருக்கிறனால இறை தூதர் ஆயிடுவாரா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம்.
இறை தூதன் ஆயிடுவான். ஒரு பெரிய அறிவாளியா இருக்கிறதுனால, யாராலும் சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய கவிதை இயற்றுனதுனால இறை தூதன் ஆயிருமா? இதுல என்னதான் நிரூபணமாகும்? இவர் பெரிய அறிவாளி நிரூபணமாகும் அப்படின்னு அவங்க திருப்பி போட்டுறக்கூடாது பிளேட்ட. அதுக்காக என்ன பண்றான்? சரி, அது சரி, இது கரெக்ட் தான், வா இதையும் பேசுவோம். நீ சொல்றபடி இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? இவர் பெரிய அறிவாளியா இருந்து இவருடைய அறிவுக்கு நிகரா உன் அறிவு இல்ல, அதனால இவர் ஜெயிச்சிட்டாரு, அல்லாஹ்வுடைய தூதர்கிறதுக்காக ஜெயிக்கல என்று நீ நினைத்தால், இது இவர் அல்லாஹ்வுடைய தூதர்கள் மனுஷன் தானே, மனுஷனா தப்பு வரும்ல. எந்த மனுஷனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் உள்ள உடைச்சி நோண்டி பார்த்தோம்னா ஒரு 1000 தப்பு கண்டுபிடிக்கலாம்ல, ஒரு 50 தப்பு கண்டுபிடிக்கலாம்ல. அந்த வாசலை திறந்து வச்சு சிந்தி ஆராய்ச்சி பண்ணு, இதை சிந்திச்சு பார்த்து குறை இருந்தா சொல்றா அப்படின்னு வேதம் சிந்திக்க தூண்டுதுங்க, சவால் விடுது. வா சிந்திச்சு பாரு. எப்படி சிந்திச்சு பார்க்க சொல்லுது? அஃபலா யத்ததப்பர் உனல் குர்ஆன், குர்ஆனை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? வலவுகான மின்னிந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, இது அல்லாஹ்விலிருந்து வராம இவரா சொந்தமா கற்பனை பண்ணி இருந்தா இதுல ஏராளமான முரண்பாடுகளை இவர்கள் பார்த்திருப்பார்கள். அப்ப மனுஷன் வந்தா முரண்பாடு இருக்கும். மனுஷன்றால முரண்பாடு தானே. ஏன்? மனிதன்கிறவன் மறதிக்கு உட்பட்டவனா இருக்கிறான். நேத்து சொன்னது இன்னைக்கு மறந்துடுவான், முரண்பட்டு போயிருவான். நேத்து சொன்னதுக்கு இன்னைக்கு சொன்னது எவ்வளவு விஷயத்தை 25 வருஷத்துக்கு முந்தி சொன்னவங்களுக்கு யாவும் இருக்குமா? இருக்காது. அப்ப மனிதனுடைய கருத்தாக இருக்குமே, ஆனால் அதுலயும் பாருங்க இதுல முரண்பாடு வர நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படி வாய்ப்பு இருக்குது? நான் ஒரு புஸ்தகத்தை எழுதுறேன். எப்படி எழுதுறேன்? ஒரே வேகமா ஒரே போர்ஸா உட்கார்ந்து 3 நாள் அதுக்கே ஒதுக்கி தூங்காம திங்காம என் நேரத்தை எல்லாம் அதுக்கே நேரத்தை ஒதுக்கி ஒரு புஸ்தகத்தை எழுதுறேன். அதுல முரண்பாடுக்கு கம்மியான வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்? ஒரே கண்டினியூவா நான் எழுதி முடிச்சிடுறேன். ஒரு புஸ்தகத்தை நான் 23 வருஷம் எழுதுனேன்னு வைங்க. ஒரு புஸ்தகத்தை எடுக்கிறேன், இன்னைக்கு ஒரு 4 பக்கம், சரி வச்சிரு, அடுத்த வாரம் ஒரு 2 பக்கம், அதுக்கு அடுத்த மாசம் ஒரு பேரா எழுதுறேன். இப்படி 23 வருஷத்துல எழுதி தொகுத்து பார்த்தா என்ன கதியில இருக்குது? எவ்வளவு தப்பு இருக்கு? ஒரு மனிதன் ஒரே நேரத்தில் சிந்திச்சுக்கிட்டு அதே கவனமாக செய்வதுங்கிறது எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா செய்யறது. அடுத்து சிந்திக்கிறத விடுங்க, ஒரு சட்டை தைக்க வேண்டி இருக்குது. ஒரேடியா வெட்டி ஒன்னே தச்சான தச்சுட்டு போயிருவான். இன்னைக்கு என்ன செய்யற? காலரை மட்டும் வெட்டி தச்சுட்டு போயிட்டு வா அப்படிங்கிறது. நாளைக்கு துணி வாங்கிட்டு வர சொல்லி இந்த கப்பு மட்டும் தச்சு தர்றேன், அதை தனியா வச்சுட்டு போ அப்படிங்கிறான். ஒட்டுமா முதல்ல ரெண்டு ஜாயிண்ட் ஆகுமா? ஒரு நாளைக்கு இது பண்றான், ஒரு நாளைக்கு இதை பண்றான், ஒரு நாளைக்கு இதை வெட்டுறான், ஒரு நாளைக்கு இங்க மட்டும் தச்சு விடுறான்னு ஒரு டைலர் செஞ்சான்னா அது பொருளா இருக்குமா? அது ஒழுங்கா இருக்குமா? ஒரு நேரத்தில் அது ஒழுங்கா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சா தான் அனைத்தும் சரியாக இருக்கும். இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரத்தில் தூக்கி புஸ்தகம் இவர் தனியா உட்கார்ந்து ரெடி பண்ணி 40 வருஷம் இருந்துச்சுல நபி ஆவறதுக்கு முன்னாடி, இந்த 40 வருஷம் ஐடியா பண்ணி மொத்தமா தயாரிச்சு இந்த இறைவேதம் கொண்டு போட்டிருந்தாருன்னு சொன்னா இவர் நிறைய கரெக்ஷன் பண்ணி தயார் பண்ணி ஒரே மாதிரியா சிந்திச்சு அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி வருது? இன்னைக்கு கொஞ்சம் வருது, நாளைக்கு கொஞ்சம் வருது, அடுத்த மாசம் வருது. 23 எவ்வளவு ஊர் மாற்றம், கால மாற்றம், பருவநிலை மாற்றம், மனுஷனுடைய வயசு மாற்றம், சிந்தனை மாற்றம். 25 வருஷத்துக்கு முந்தி சிந்திச்ச மாதிரி நீங்க சிந்திக்கிறீங்க. அப்படி உங்களுக்கு சிந்திக்க இயலுமா? 10 வருஷத்துக்கு முந்தி இந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்களா? கூடும் குறையும் மாறும் மறையும் எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்குது. அட 23 வருஷத்துல உட்கார்ந்து ஒரு நூலை கொண்டா எவ்வளவு தப்பு கண்டுபிடிக்கலாம். தப்பு கண்டுபிடிக்கிற வாசலை திறந்து வச்சுட்டு கண்டுபிடுறாங்க, முடியல. மனுஷன் இந்த மாதிரி ஒரு நூலை எழுதினா அதிக தப்பு கண்டுபிடிக்கலாம். ஒரே நேரத்தில் ஒரு நூலை தயாரித்தால் எவ்வளவு தப்பு இருக்கும். அதை விட 25 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி தயாரிச்சான்னு வைங்க, அதுல அதிகமான தவறுகள் கண்டுபிடிக்க வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அப்ப என்ன சொல்லுது குர்ஆனே? 23 வருஷத்துல இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, டென்ஷன் ஆயிருப்பாரு, அடிச்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க, ஊரை விட்டு ஓடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பல மாறி. அப்ப அதுல எல்லாம் எவ்வளவு சேஞ்ச் ஆகி போயிருப்பாரு. நேற்று சொன்னது இன்னைக்கு சொன்னது எவ்வளவு மாறி இருப்பாரு. எடுத்துப்படி முரண்பாடை காட்டு. மனுஷன் கண்டுபிடிச்சா முரண்பாடு வந்துரும்ல. இவரா கண்டுபிடித்திருப்பாரு, ஆனால் இதுல கண்டிப்பா முரண்பாடு இருக்கும். அல்லாஹ் சொல்றான், உலவுக்கான மின்னிந்திய கைரில்லா இல்ல வஜது பி, இதுதான் சிந்திக்க சொல்றான். நிறைய முரண்பாடு இருக்கும்ல, அதை காட்டு. வாட சிந்திச்சு பார்ப்போம். 4வது சூறாவுல 82வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வேறு இடத்துல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன் அம் அலா குலுபின் அக்பாலுஹா. எப்ப பூட்டா போட்டு வச்சுக்கிறீங்க இதயத்துல? சிந்திக்க வேண்டியானப்பா, சிந்திக்க மாட்டீங்களா? ஒரு கண்ண முடிக்கணும் யாத்துக்கிற சொன்னது. ஆய்வு செஞ்சு படிச்சு பாரு, குறை கண்டுபிடி இருந்தா சொல்லு அப்படின்னு என்ன செய்யுது? பூட்டா போட்டு வச்சுக்கிற உள்ளத்துல. அப்ப 47வது சூறாவுல 24 வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி பல இடங்கள்ல கிதாபுன் அன்சல்னாஹு இலைக்க, இந்த வேதம்
உமக்கு நாம் அருளி இருக்கிற இந்த வேதம் முபாரக்குன் பாக்கியம் பொருந்தியது. எதுக்கு அருளி இருக்கிறோம் தெரியுமா? கண்ணை மூடிக்கிட்டு சிந்திக்காம குருட்டுத்தனமா நம்புறதுக்கு நான் இறக்கல. எத்தப்பரு ஆயாத்திகி, இதன் வசனங்களை அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒலி எத்ததக்க